பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் இடித்து போடுவாள். இந்த நாளிலே கூட நாம் கடந்த நாட்களிலே எஸ்தர், ரெபேக்காள், அபிகாயிலை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே இன்னொரு சகோதரியை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த சகோதரியுடைய பேர் அக்ஷாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலேபின் குமாரத்தி. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிக்கும் போது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பிள்ளை அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் பிள்ளை மீனை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டீர்கள். நீங்களே உங்கள் பொல்லாதவர்கள், நம்மளை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நான் நீங்கள் கேட்கிறதற்கு அதிகமாய் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே அக்ஷாளை குறித்து நாம் பார்க்கும்போது, அவள் தன் தகப்பனாகிய காலேப்பிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். அவளுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது? நாமும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனத்திலே கேட்கும் போது, அவருடைய சமூகத்தை தேடும் போது, அவருடைய பரலோக கதவை தட்டும் போது, நமக்கு நம்ம நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அதிக காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோசுவா 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 16, 17, 18 வாசிக்கும் போது, கீலேயாத் சேஃபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தி ஆகிய அக்ஷாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கீனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்ஷாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப்பு பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார்கள். இந்த இடத்திலே காலேப், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய நிலங்களையும் ஆஸ்திகளையும் மோசே இடத்திலிருந்து பங்கிடும் போது பெற்ற கொண்ட ஒரு நல்ல பரிசுத்தவான். அவனுக்கு ஒரு மகள் அக்ஷாள். அந்த அக்ஷாளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இந்த நாட்களிலே திருமணம் செய்ய வேண்டுமானால் எப்படியெல்லாம் கேட்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A for duration, B for beauty இருக்கா, C for caste இருக்கா, D for dowry இருக்கா, E for education இருக்கா, F for fairness இருக்கா, H height இருக்கா, G graduatedா, என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் நிறைய ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாத்தையும் கேட்பாங்க இன்னைக்கு. ஆனா காலேப் அப்படி கேட்கவில்லை. தன் மனைவி, தன்னுடைய மகள் அக்ஷாளுக்கு திருமணம் செய்ய கேரேத் சேஃபேர் என்று ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் மகள் அக்ஷாளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று காலேப் ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். கேரேத் சேஃபேரை பிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு பெரிய பல்கலைக்கழகமே இருந்தது. பல்கலைக்கழகம் இருக்குமானால் அந்த பட்டணம் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும். அப்பொழுது அந்த காலேப்பினுடைய சகோதரனாகிய கேனிசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தார். ஒத்னியேலுக்கும் அக்ஷாளுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த உடனே அக்ஷாள் தன் தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய கணவன் வீட்டிற்கு கடந்து போவதற்கு முன்பாய் தன் கணவனிடம் சொல்லுகிறாள், என் தகப்பனிடத்திலே நான் போய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கழுதையின் மேல் ஏறி கடந்து போகிறாள். தன் தகப்பன் எதிர்கொண்டு வருவதை பார்த்த உடனே, காலேப்பை பார்த்த உடனே காலேப் கேட்கிறார், அக்ஷாள் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அவள் சொல்லுகிறாள், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி. எனக்கு நீங்க ஒரு வறட்சியான நிலத்தை தந்தீங்க. பாருங்க, தகப்பன் நிறைய சொத்து வச்சிருந்தாலும் பொண்ணுக்கு எப்படி கொடுத்தார் தெரியுமா? பொண்ணு கேட்கும் போது மட்டும் பெரிய பட்டணத்தை பிடிக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா பொண்ணுக்கு சொத்து என்ன கொடுத்தார் தெரியுமா? ஒரு வறட்சியான நிலம். இவள் அதை குறித்து முறுமுறுக்கவில்லை. எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர்,
எனக்கு இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம், ஐ நீட் ஒன் blessing from you dad என்று கேட்டார். அது என்ன என்று சொல்லி கேட்கும்போது அந்த காலை அவளுக்கு மேற்புறத்தில் இருந்தும் கீழ்புறத்தில் இருந்தும் ஆசீர்வாதத்தை, அப்பர் ஸ்பிரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்பிரிங்ஸ். இதை நாம் தியானிக்கும் போது அவள் தன் கடவுளத்துல என்ன சொல்லிவிட்டு கடந்து போகிறாள், நான் போய் என் தகப்பன், ஹல்லேலூயா, அப்பா கிட்ட கேட்கலன்னு சொல்லல, எங்க அப்பா கிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லுகிறாள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோமர் 8:14 வாசிக்கும் போது, மேலும் நீங்கள் பயப்படுகிறதற்கு உங்களுக்கு ஆவியை தராமல் உங்களை அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 16:24 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். யோவான் 1:12 அழகான ஒரு வசனம், அவர் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ சினமே, நீ சாதாரண ஒரு பிள்ளை அல்ல, உனக்கென்று ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவரிடத்துல நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீ விசுவாசிக்கும் போது தேவன் உனக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவள் என் அப்பா கிட்ட கேட்கிறேன்னு சொல்லல, எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன்னு அவள் கடந்து போனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபத்திலே உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கணும். நான் கேட்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எங்க அப்பா, என் தகப்பன், என்னை ரத்தம் சிந்தி மீட்டு விளக்கிரியமா என்னை தூக்கி எடுத்த எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன்னு நீங்க, அதனாலதான் ஜெபத்துல எங்களை அதிகமாய் நேசிக்கிற என் தகப்பனே, என் பரமபிதாவே என்று ஜெபத்தை தொடங்கணும். இரண்டாவது, அவள் பெற்றுக்கொண்டு வருவேன் என்று சொன்னாள். விசுவாசத்தோடு அவள் கடந்து போனாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. தேவனத்திலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கு அந்த விசுவாசம் வரம் கனி அவளுக்குள்ள இருந்ததுனால எங்க அப்பாட்ட போய் கேட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல, பெற்றுக்கொண்டு வருவேன் என்று சொன்னார். She had a strong belief, அவங்க அப்பா அவளுக்கு நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மூன்றாவது, அவள் கழுதையின் மேல் கடந்து போகிறாள். கழுதையின் மேல் கடந்து போகும்போது அப்பா எதிர்கொண்டு வருகிறார். உடனே கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். அந்த நாட்களிலே பயணம் செய்வதற்கு கழுதைகளை தான் பயன்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதையை விட்டு இறங்காத அந்த அப்சலோம் 4 கொண்டு கர்வாலி மரத்துல இறந்து போனான். கழுதையை விட்டு இறங்காத பிலேயாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரால் அடிக்கப்பட்டான். ஆனால் கழுதை விட்டு இறங்கின அபிகாயில் திரும்ப ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாள். கழுதை விட்டு இறங்கின சுனேமியால் இறந்து போன பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு கழுதை விட்டு இறங்கின அக்ஷாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். இன்றைக்கு எந்த கழுதையின் மேல நீ பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாயோ அது ஒருவேளை உனக்கு பெருமையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உன் ஜாதியா இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிற கோபமா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் பண பலனா இருக்கலாம், உன் ஆட்கள் பலனா இருக்கலாம். இன்றைக்கு எந்த கழுதையின் மேல் நீ உட்கார்ந்து கொண்டு என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த கழுதையை விட்டு நீ இறங்கணும். You should stoop down from the donkey. நீ அந்த கழுதையை உன்னை தாழ்த்தணும், உன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும். தாழ்த்தும் போதுதான் காலேப்பு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு உன் ஜெபத்திலே என் தகப்பனே என்று சொல்லி கூப்பிட வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, உனக்குள்ளே சில கழுதைகள் இருக்கக்கூடாது. கோபம், எரிச்சல், கசப்புகள், வேற்றுமைகள், ஜாதிகள், பெருமைகள், மிஞ்சின நீதிமான் என்ற காரியங்கள் எல்லாம் இருந்தா ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடார். அக்கிரம சிந்தை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கும். காளைப்புடைய சத்தம் அக்ஷாளுக்கு, உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு உன்னையும் பார்த்து பரமபிதாக்கு உனக்கு என்ன வேண்டும்? அவள், எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், அதற்காக she did not complain, முறுமுறுக்கவில்லை. எனக்கு ஒரு வனாந்திரமான வாழ்க்கை இருக்கதான் செய்தது அப்பா, ஆனா நீங்க நினைச்சா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று கேட்டாள். அண்ணா அந்த தகப்பன் எப்படி கொடுத்தார் தெரியுமா? மேற்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும், மேலே அப்பர் ஸ்பிரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்பிரிங்ஸ். இன்றைக்கு நீங்களும் அப்படியாய் கேட்கும் போது மேற்புறத்தில் இருந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும்
ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் உபாகம் 28 வரை சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஒரு வழியாய் வருகிற சத்ரு ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறதை கண்டு 7 வழியாய் ஓடுவான். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன்னுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாய் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை நிரப்புவார். இன்றைக்கு அக்ஷாள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய் தன் கணவனிடத்திலே நேர்த்தியாய் சொன்ன ஒரு காரியம், என் தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்டு வருவேன் என்ற கழுதையை விட்டு இறங்கி அவள் செயல்பட்ட போது, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் போது முறுமுறுக்கவில்லை. இதை எனக்கு தந்தீங்களேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. ஆண்டவரே, எனக்கு இந்த வறட்சியும் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்று செபித்த போது மேற்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் அவளை கடாட்சி தருளின தேவன் இன்றைக்கு உன்னையும் இந்த நாளிலே கடாட்சி தருள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. உன் ஜெபம் மாறட்டும். என் தகப்பனே என்ற விசுவாசத்தோடு ஜெபி. வனாந்திரத்தை குறித்து முறுமுறுக்காதை, ஸ்தோத்திரி. அப்பாவை பார்க்கும் போது அந்த எந்தெந்த காரியத்தை நீ உன்னை தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்து. கர்த்தர் உன்னை மேற்புறத்தில் இருந்தும் கீழ்புறத்தில் இருந்தும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அக்ஷாள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாப்பா. ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னீரே. பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, எங்கள் பரமபிதா நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எங்களுக்கு தந்தருள் அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வேளையிலே அக்ஷாளை கடாட்சி தருளின தேவன் அப்பா, இந்த கால வேளையிலே அப்பா, பிள்ளைகள் என் தகப்பனே என்று சொல்லி உம்மை கூப்பிடும் போது, விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அப்பா, ஆண்டவரே, கழுதையை விட்டு இறங்கும் போது, தங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கும் போது, தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வனாந்திரங்களை குறித்து முறுமுறுப்பாகாதபடிக்கு ராஜா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது, நீர் மேற்புறத்தில் இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கீழ்புறத்திலே ஆண்டவரை பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த நாளிலே அவர் நிரப்புகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவருடைய ஜெபங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீ தரக்கூடிய தேவனப்பா. தகப்பனே என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கும் போது, உம்மை அழைக்கும் போது, ஆண்டவரே, உம்மை ஆசையாய் கூப்பிடும் போது எங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நீர். இந்த கால வேளையிலே அப்பா, மேற்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.